யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 29/3/2025 குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ராசி மாற்றம் செய்கிறார். சனி பயிற்சி நடக்கிறது. இந்த சனி பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது நம்ம இப்ப பார்க்க போறோம். கடக ராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சி நம்ம ராசிக்கு எவ்வளவு நன்மை தரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 9ஆம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறார். 7, 8 கூடிய சனி பகவான் 9ஆம் வீட்டுல இருக்கிறாரு. 12ல செவ்வாயும் 11ல குரு பகவானும் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது லாபம் கொஞ்சம் குறைவா இருக்கும், ஆனா பாக்கியம் கிடைக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பல திருத்தலங்களுக்கு சென்று வரலாம். கடவுளை தரிசனம் சிறப்பா பண்ணலாம். இந்த கடவுளை சிறப்பா தரிசனம் பண்றதால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், கடவுளுடைய கருணை கிடைக்கும். கடவுளுடைய ஆசீர்வாதமும் கருணையும் கிடைக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நீதியா நமக்கு சிரமம் இல்லாம நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குழந்தைங்களுடைய முன்னேற்றம் மிக அற்புதமா இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிரகம் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாய் பகவான். 5 கூடிய செவ்வாய், அதே மாதிரி உங்களுக்கு 10 கூடிய செவ்வாய் 12ல இருக்கிறார். அப்ப வேலை வாய்ப்புல இருக்கவங்க, அரசு உத்தியோகம் செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு மிக அற்புதமா இருக்கும். புதிய புதிய பரிமாணங்கள்ல நீங்க மாற்றம் செய்யப்படுவீர்கள். புதிய உத்தியோக உயர்வு கிடைக்கும். ஆக இதெல்லாம் இந்த 7.5 சனி வரக்கூடிய பாதிப்பு இல்லாத அளவிற்கு இருக்கு. எப்படி நம்ம சொல்றோமோ இந்த மேசராசிக்கு, அதே மாதிரி உங்களுக்கு இந்த சனி பயிற்சி வாழ்க்கையில உயர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே சமயத்துல 12, 3 கூடிய புத பகவானும் உங்களுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சியின் போது பாத்தீங்கன்னா, இந்த பழைய சொத்துக்கள் எது விற்காம இருக்கிறீங்களா, இல்ல சங்கடத்தில் இருக்குதா, இல்லை கோர்ட்டு கேஸில் இருக்குதா, அதெல்லாம் இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அதை முடிச்சு கொடுத்துருவார். அதை விற்று நீங்கள் புதிய இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டலாம், சுபகாரியங்கள் செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லாமல் நடக்கக்கூடியதாக இருக்கும். அதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கூடிய சூரிய பகவானும் அங்கே தான் இருக்கிறார் 9ஆம் வீட்டில். 2 கூடிய சூரிய பகவான் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா, பொதுவாக தன்னுடைய ஸ்தானத்துக்கு அவர் 8ஆம் வீட்டில் இருந்தாலும் அவர் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால, அதே மாதிரி ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில தாக்குதல் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். அது அதிகமாக நீங்க மதிய நேரத்தில் வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. குளிர்ச்சியான பொருள் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, சூரியன் பொதுவாக 9ஆம் வீட்டில் இருந்தால் அப்படின்னா அரசு சார்புடைய அரசு இடங்கள்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும். அரசு தொடர்புடைய தொழிலும் நீங்க செய்யலாம். அது உங்களுக்கு அமோகமா வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட, அரசியல்வாதி சம்மந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு தோற்றத்தை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். தகப்பனும் தந்தையும் ஒரே வீட்டில் சஞ்சாரம் பண்ணும்போது இந்த 1 மாசம் தான் சஞ்சாரம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம சில பேர் நினைப்பாங்க. இல்லை, அவர் போகும்போது நமக்கு இடம் மாறக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி அது பிரகாசமா உங்களுக்கு அமையும். உங்களுக்கு வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, மன சோர்வு இல்லாம அமையக்கூடியதாக இருக்கும். மனசுல அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாரு இந்த சூரிய பகவான். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அங்கதான் இருக்கிறார். பொதுவா சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிக்கு 4, 11 கூடியவர் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த 4 கேந்திராதிபதி அந்த சொல்லும் போது அவர் திரிகோணம் ஏறுறதுனால உங்களுக்கு பொதுவாக சுக்கிர புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கும் சுக்கிர தசை நடக்கக்கூடியவர்களும் கடகராசியில இப்போ உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்ம நாளைக்கு முன்னாடி நமக்கு அது வேணான்னு சொல்லிட்டு வந்த இடம், எந்த இடமா இருந்தாலும், இல்லை ஒரு பெண்ணாக இருந்தாலும், பொருளாக இருந்தாலும், இப்போ இந்த சமயத்தில் உங்களை தேடி நாங்கள் செய்யறோம், கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நல்வார்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல எந்த குறையும் இல்லை, சிறப்பாக படிப்பீங்க. சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் அற்புதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மன சோர்வு இல்லாமல் இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.